Good evening everyone. So last classல என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங் எஃபிஷியன்சி இன் எஃப்சிசிங்கிறது பார்த்திருப்போம். ஸோ இன் டுடேஸ் கிளாஸ் வில் பி ஸ்டார்டிங் வித் என்ன அப்படின்னா ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பேஸ் தெரியணும். ஸோ பாயிண்ட் டிஃபெக்ட் அதுல இருந்தோட கிளாசிஃபிகேஷன் தான் அந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட். ஸோ டிஃபெக்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சூப்பராக ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, இம்பர்ஃபெக்ஷன் இன் சாலிட்ஸ்குள்ள தான் இதெல்லாம் பார்ப்போம். ஸோ டிஃபெக்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அக்கார்டிங் டு லா ஆஃப் நேச்சர் நத்திங் இஸ் பெர்ஃபெக்ட்னு ஒரு லைன் கொடுத்துருப்போம். இயற்கையில வந்து எதுவுமே என்ன செய்ய முடியாது, நல்லதுன்னு நம்மளால என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஸோ இயற்கையில கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னா முரண்பாடு கண்டிப்பா இருக்கும். ஸோ அதே மாதிரி டிஃபெக்ட்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா ஸோ சாலிட்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் பேஜ் நம்பர் 193ல கொடுத்துருப்போம். பாயிண்ட் டிஃபெக்ட், லைன் டிஃபெக்ட், இண்டஸ்ட்ரியல் டிஃபெக்ட்ஸ் அண்ட் வால்யூம் டிஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ நம்மளோட சிலபஸ்ல என்ன எதை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா பாயிண்ட் டிஃபெக்ட்டை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்றாங்க. ஐ ரிப்பீட், 4 டைப்ஸ் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் இருக்கும். பாயிண்ட் டிஃபெக்ட், லைன் டிஃபெக்ட், இண்டஸ்ட்ரியல் டிஃபெக்ட்ஸ் அண்ட் வால்யூம் டிஃபெக்ட்ஸ். ஸோ பாயிண்ட் டிஃபெக்ட் 3ஆ கிளாசிஃபை ஆகுது. ஃபர்ஸ்ட் டிஃபெக்ட் வந்து என்னன்னா ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட், அண்ட் செகண்ட் டிஃபெக்ட் வந்து நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட், தேர்ட் டிஃபெக்ட் வந்து இம்பியூரிட்டி டிஃபெக்ட். நம்ம எதை கான்சன்ட்ரேட் பண்றோம் அப்படின்னா ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட் வந்து இன்னைக்குள்ள கிளாஸ்ல ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னாலே there will be a equal number of cations and anions. அதாவது பிளஸ் சார்ஜும் மைனஸ் சார்ஜும் எப்படி தான் இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன டிஃபெக்ட் அப்படின்னா ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட். ஸோ திஸ் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட் இஸ் அகைன் கிளாசிஃபைட் into 2 types called ஸ்காட்சி டிஃபெக்ட் அண்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். இன்னைக்குள்ள கிளாஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா ஸ்காட்சி டிஃபெக்ட். நாளைக்குள்ள கிளாஸ்ல என்ன பார்ப்போம் அப்படின்னா ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் வந்து பார்ப்போம். ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பேஜ் நம்பர் 193ல இருக்கு. டாப்ல நீங்க எழுதிக்கலாம் எக்ஸ்பிளைன் ஸ்காட்சி டிஃபெக்ட் வித் நீட் டயக்ராம்னு போட்டுக்கோங்க. ரைட்டா, போர்டு எக்ஸாம்ல ஸ்காட்சி டிஃபெக்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ரைட்டா, ஸோ ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட் அப்படின்னா சார் ஏற்கனவே சொல்லிட்டீங்க பிளஸ் சார்ஜும் மைனஸ் சார்ஜும் ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லிட்டீங்க. ரைட், ஓகே. ஸோ அப்போ பிளஸ் சார்ஜும் மைனஸ் சார்ஜ் ஈக்குவலா இருக்குன்னா ஏன் சார் டிஃபெக்ட்ஸ்ங்கிறது வருது அப்படிங்கறத பத்தி பின்னாடி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுல ஒரு ஒன் வேர்ட் இருக்கு, ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் இன்ட்ரின்சிக் டிஃபெக்ட் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர் தெர்மோடைனமிக் டிஃபெக்ட்னு இருக்கும். ரைட்டா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் இன்ட்ரின்சிக் டிஃபெக்ட் ஆர் தெர்மோடைனமிக் டிஃபெக்ட். நான் சாலிடா இந்த பாயிண்ட்ஸ் எழுதிடுறேன். இந்த பாயிண்ட்ஸை மட்டும் எழுதினாலே கீபடி உங்களுக்கு என்ன வந்துடும், 5 மார்க்ஸ் வந்துடும் பிளஸ் டயக்ராம். இந்த போர்டில் என்ன இருக்கோ இதை மட்டும் எழுதினாலே உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஸ்காட்சி டிஃபெக்ட்டுக்கான 5 மார்க்ஸ் வந்து யூ கேன் ஈஸிலி கெட் இட் அவுட். ரைட், ஸோ ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட் அப்படின்னா பார்த்துட்டோம், ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் அண்ட் அனயான்ஸ். ஸோ அதுல 2 டைப்ஸ் சொல்லியிருந்தேன். என்னதெல்லாம் ஸ்காட்சி டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். ஸ்காட்சி டிஃபெக்ட்னா என்ன சார் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் NaCl 100 Na இருக்கு, 100 Cl இருக்குன்னு வைங்களேன். ஒரு NA வந்து நமக்கு இல்லை, அப்போ 99 தான் NA இருக்கு, Cl வந்து 100 இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல டிஃபெக்ட்ஸ் நடக்கும். அப்போ எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம். எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டினா என்ன சார் அப்படின்னா நம்பர் ஆஃப் பிளஸும் மைனஸும் சேமா இருக்கணும். இதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி. எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டினா பிளஸ் சார்ஜும் மைனஸ் சார்ஜும் சிமிலரா இருக்கிறதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி. அப்போ 99 Na பிளஸ் இருக்கு, Cl வந்து 100 இருக்குன்னு. ரைட்டா, அப்போ நான் என்ன சொல்றேன்னா வேக்கன்சி ஆஃப் 1 அயான், வேக்கன்சி ஆஃப் 1 அயான் அந்த இடத்துல யாரை சொல்றேன் அப்படின்னா பிளஸ் அயான்ஸை சொல்றேன். Na பிளஸ் வந்து மிஸ் ஆகுது. அப்போ நான் அதை எப்படி எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்ணணும், எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி என்ன அர்த்தம், பிளஸும் மைனஸும் சேம் ஆகணும். அதை நான் எப்படி நியூட்ரல் பண்ணலாம் அப்படின்னா வேக்கன்சி ஆஃப் 1 அயான் அசோசியேட்டட் வித் எய்தர் பை பிரசன்ஸ் ஆஃப் என்ன கொடுத்துருக்கோம் ஆப்போசிட்லி சார்ஜ் அயான் அப்படின்னு என்ன அர்த்தம், பிளஸ் 1 கம்மியா இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்போசிட்லி சார்ஜ் அயான்ஸை நான் என்ன பண்ணணும், நான் வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஆர் பை த பிரசன்ஸ் ஆஃப் சேம் சார்ஜ் அயான் இந்த என்ன கொடுத்துருக்காங்க இண்டஸ்ட்ரியல் பொசிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபார் எக்ஸாம்பிள் Na மிஸ் ஆகுது. முதல் பாயிண்ட்டுக்கு ஸ்காட்சி டிஃபெக்ட்னா என்ன சொல்லிடுறேன், Na மிஸ் ஆகுது, ஒரு Na மிஸ் ஆச்சுன்னா ஒரு Cl ரிமூவ் பண்ணு, அப்போ Cl-ம் 99 ஆயிரும், Na-ம் 99 ஆயிரும். இதுக்கு பேரு ஸ்காட்சி டிஃபெக்ட். ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்னா 99 Na தான் இருக்கு சார், 100 Cl இருக்கு அப்படின்னா மிஸ் ஆன ஒரு Na இருக்கா, அதை கொண்டு போய் ஏதாவது இன்பிட்வீன் ஸ்பேஸ்ல ஆட் பண்ணு. அப்ப ஆட் பண்ணிச்சுன்னா Na மிஸ்ஸிங் தான், இருக்கக்கூடிய இடத்துல இல்ல, ஆனா ஏதோ ஒரு இடத்துல போய் ஆட் ஆயிருக்கு. ஸோ அதுவும் டிஃபெக்ட்ஸ் தான். ஸோ அந்த டிஃபெக்ட் பேர் தான் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா 100 Na 100 Cl Na இப்போ என்ன மாறிடுது, 99 மாறுது. Na 99 மாறினதுக்கு அப்புறம் Cl-யும் நான் 99 மாத்தினேன் அப்படின்னா அதுக்கு பேரு ஸ்காட்சி டிஃபெக்ட்.
இல்லை 99 NA இருக்கு, இன்னொரு NAவை காணோம், அப்போ அந்த NA எங்கே போய் இருக்கு அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் பொசிஷன்னா இன்பிட்வீனில் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் ஃப்ரங்கல் டிஃபெக்ட். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஃப்ரங்கல் டிஃபெக்ட் NaCl எக்ஸாம்பிளாக சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை வந்து என்ன செஞ்சுக்கிறேன், நான் உங்களுக்கு புரியணும்னு இதை வச்சு நான் சொல்லிக்கிறேன். புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே தானே? ரைட். இப்போ ஸ்ட்ரைட்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். இதுதான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட். ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட் 2 டைப்ஸ். ஒரு ப்ளஸ் சார்ஜ் மிஸ் ஆகுது, அதுக்கு பதிலாக ஒரு மைனஸ் சார்ஜை வந்து நீ ரிமூவ் பண்ணுனா அதுக்கு பேர் ஸ்காட்சி டிஃபெக்ட். ஸோ ஒரு ப்ளஸ் வந்து மிஸ் ஆகுது, ஆனால் அந்த ப்ளஸ் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் வேற ஒரு இடத்துல இருக்குன்னா அதுக்கு பேர் ஃப்ரங்கல் டிஃபெக்ட். இதுதான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட். இப்போ ஸ்காட்சி டிஃபெக்ட் பேர்லாம் வெரி 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 சிம்பிள் கொஸ்டின். கரெக்டாக இந்த 6 பாயிண்ட் தான். இந்த 6 பாயிண்ட் எழுதி இந்த டயக்ராம் போட்டீங்கன்னா யூ கேன் ஈஸிலி கெட் 5 மார்க். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப சிம்பிள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் அண்ட் அனயான்ஸ். ப்ளஸ்னா கேட்டயான்ஸ், மைனஸ்னா அனயான்ஸ். அது என்ன சார் மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் அனயான்ஸ்? எனக்கு தான் ஒரு NA கம்மியாக இருக்கு, அப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு Cலையும் என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். அதான் மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ். இது இருந்தால் தான் இந்த டிஃபெக்ட் நடக்கும். அதான் அரைசஸ் டியூ டு எழுதிருப்பாங்க. செகண்ட், டஸ் நாட் அஃபெக்ட் ஸ்டாக்கியோமெட்ரி. ஸ்டாக்கியோமெட்ரிக்னா என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் பிளஸ் அண்ட் மைனஸ். ஆமா, நம்ம தான் பிளஸ் காணலைன்னா என்ன பண்ணிடுறோம், மைனஸ் ரிமூவ் பண்ணிடுறோமே. ஸோ ஸ்டாக்கியோமெட்ரி அஃபெக்ட் பண்ணாது. அதான் 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், கேட்டயானுக்கும் ஆனயானுக்கும் சைஸ் என்ன இருக்கும், சிமிலரா இருக்கும். ஏன் சார் சைஸ் சிமிலரா இருக்கணும் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இது பிளஸ் சார்ஜ், இந்த பிளஸ் சார்ஜை காணாம போயிருக்கு. எப்படி நான் சொல்றேன், இது பிளஸ், இது மைனஸ், பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். அப்போ மைனஸ் இங்க வரணும், மைனஸ் என்ன செய்யல, இல்ல. அப்ப இங்க ஒரு பிளஸ் மைனஸ், இங்க ஒரு பிளஸ் மைனஸ், இங்க ஒரு பிளஸ் இல்ல, இங்க என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. அப்ப இங்க யார் மிஸ்ஸிங், பிளஸ் இஸ் மிஸ்ஸிங். NaCl is missing, Na plus is missing போட்டுக்கலாம். இங்க வந்து மைனஸ், அதாவது Cl minus is missing. ஸோ அப்போ சைஸ் சிமிலரா இருந்தா தான் நான் என்ன செய்ய முடியும், ஒரு பிளஸுக்கு பதிலாக ஒரு மைனஸை ரிமூவ் பண்ண முடியும். சைஸ் டிஃபரன்ஸா இருக்குன்னா என்ன செய்ய முடியாது, என்னால ரிமூவ் பண்ண முடியாது. அதனாலதான் இங்க என்ன இருக்கணும், கேட்டயான்ஸ்க்கும் ஆனயான்ஸ்க்கும் சைஸ் வந்து என்ன இருக்கும், சிமிலரா இருக்கணும். அப்பதான் ஒரு பிளஸுக்கு பதிலாக என்னால என்ன பண்ண முடியும், ஒரு மைனஸ் வந்து ரிமூவ் பண்ண முடியும். 4th பாயிண்ட், ஸ்காட்சி டிஃபெக்ட் அதிகமா இருக்கு. இது எப்படி சார், அப்ப டென்சிட்டி கம்மியாகும். இது எப்படி சொல்றீங்க, ரொம்ப கவனிங்க. அதாவது இங்க ஒரு NAக்கு பதிலாக ஒரு Cl ரிமூவ் பண்ணிட்டோம். 10 NA மிஸ் ஆச்சுன்னா 10 Cl ரிமூவ் பண்ணணும். 10 NAக்கு பதிலா 10 Cl ஓகே. 50 NA மிஸ் ஆகுது, அப்ப எத்தனை Cl ரிமூவ் பண்ணுவேன், 50 Cl. அப்ப ஸ்காட்சி டிஃபெக்ட் கூட்டிட்டே போக போக எனக்கு டென்சிட்டி கம்மியாயிட்டே போறேன். ஏன், நான் மைனஸ் சார்ஜ் என்ன பண்ணிட்டே இருக்கேன், ரிமூவ் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ டென்சிட்டி கம்மியாகும். ரைட்டா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார்னா அடுத்த பாயிண்ட் அதான். வெனாடியம் மோனாக்சைடுக்கு கால்குலேட்டட் எட்ஜ் லென்த் வந்து எவ்வளவு இருக்கு, இது தியரிட்டிக்கல் எட்ஜ் லென்த் வந்து 6.5 கிராம் சென்டிமீட்டர் கியூப் இன்வெர்ஸ் இருக்கு. ஆனா எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ எவ்வளவு இருக்கு, 5.6. அப்ப இது மூலமா என்ன சொல்றேன் அப்படின்னா, வெனாடியம் மெட்டாக்சைடுக்கு எவ்வளவு ஸ்காட்சி டிஃபெக்ட் இருக்கு, 14% ஸ்காட்சி டிஃபெக்ட் இருக்கு. அதையால் அண்டர்ஸ்டுட். இந்த 6 பாயிண்ட் எழுதி இந்த டயக்ராம் எழுதுனா you can easily get 5 marks. இதுதான் கீ. ரைட்டா? அகைன் ஒரு டைம் சொல்லிடுறேன். ஸ்காட்சி டிஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் அண்ட் அனயான்ஸ். பிளஸுக்கு பதிலாக நான் மைனஸை ரிமூவ் பண்றேன். செகண்ட், அதனால எனக்கு என்ன செய்யல, டென்சிட்டி அஃபெக்ட் ஆகல. 3rd பாயிண்ட், கேட்டயானுக்கும் ஆனயானுக்கும் சைஸ் சிமிலரா இருக்கணும். இதுதான் கண்டிஷன். 4வது, ஸ்காட்சி டிஃபெக்ட் அதிகமாக டென்சிட்டி கம்மியாகும். ஏன்னா நான் பிளஸ் சார்ஜ் கம்மியா இருக்க மைனஸ் சார்ஜ் ரிமூவ் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அதனால அது கம்மியாகும். வெனாடியம் மோனாக்சைடுக்கு எட்ஜ் லென்த் வந்து 6.5 இருக்கணும். பட் எக்ஸ்பெரிமெண்டல் எவ்வளவுதான் இருக்கு, 5.6 தான் இருக்கு. அதனால எவ்வளவு ஸ்காட்சி டிஃபெக்ட், 14% ஸ்காட்சி டிஃபெக்ட் போட்டு இந்த டயக்ராம் போடலாம். அதுதான் understood, right? Okay, so வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல வந்து என்ன செய்யுங்க, போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நாளைக்கு ஃப்ரங்கல் டிஃபெக்ட் பத்தி பார்ப்போம்.